வெல்கம் டு கலர் ஸ்டோன் ஆரி ஒர்க் டிசைனர். இந்த வீடியோவில் பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ், பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். எடுத்தோன்னா ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் வந்துட்டு நம்மளுக்கு 2 லேயர் இருக்கும். இந்த மாதிரி கீழே ஒரு லேயர், அப்புறம் மேலே ஒன்று இருக்கும். அந்த கீழே இருக்க லேயர் மேலே நம்ம கிளாத் வச்சுட்டு அது மேலே இப்படி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு லேயரில் ஒரு ரிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாத் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு உட்டனில் இருக்கும். நம்ம வந்து நம்ம கிளாத்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி த்ரெட்டு நாடாக சுற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்டாண்டு, ஆரி ஒர்க் ஸ்டாண்டு. இது நமக்கு கடையில் விற்பாங்க. இதில் இந்த மாதிரி 4 ஹோல்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம இந்த மாதிரி 4 கால் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம அந்த ஆரி ஒர்க் ஸ்டாண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு 18 இன்ச் ஃப்ரேம் இல்லை 16 இன்ச் ஃப்ரேம், நம்ம எந்த ஃப்ரேம் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூ வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நீடில் துலிப் பிராண்டு. துலிப் பிராண்ட்லேயே பார்த்திங்கன்னா பீட் ஒர்க்குக்கு, த்ரெட் ஒர்க்குக்குன்னு தனியாக இருக்குது. இந்த நீடில் பார்த்திங்கன்னா நம்ம பீட் ஒர்க்குக்கு, ஜர்தோசி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். துலிப் பிராண்டில் சைஸ் வந்து 13ல் 0.5 mm. இதிலே நம்மளுக்கு வந்து த்ரெட் ஒர்க்கு இந்த ஒர்க்குக்கெலாம் வந்து நம்ம 14.05 mm அப்படின்ற சைஸில் வந்து நம்ம துலிப் பிராண்டில் நீடில் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு நார்மலாக பிராண்டட் இல்லாமல் அயன் நீடில், அப்புறம் வந்து அது உட்டன் நீடில் அப்படின்னு சொல்லுவோம். அயன் நீடில் எதுக்குன்னா நம்ம த்ரெட் ஒர்க்கு இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சில்க் த்ரெட்டு, ஜரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அயன் நீடில். இதில் நம்ம இந்த மாதிரி நூல் சுற்றி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் துருப்பிடிக்காது. நெக்ஸ்ட் வந்து உட்டன் நீடில். இது வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க்கு, அப்புறம் பீட்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய லோட் பண்ணி டக்குன்னு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜரியில் வந்து A1 மம்தா பிராண்ட் வந்து நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியான ஒரு பிராண்டு. இதில் நம்மளுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கோல்டன் கலர், இது சில்வர் கலரில் நமக்கு தேவையான கலர்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா டபுள் பெல் பிராண்ட் வந்து நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியான பிராண்டு. இது வந்து இதுவும் நமக்கு நிறையா கலர்ஸில் வந்து கிடைக்கும். நமக்கு மேட்சிங்காக யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நார்மல் காட்டன் த்ரெட்டு, மிஷின்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டு. இந்த த்ரெட்டு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ப்ளவுஸில் போடும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பீட் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணும்போது இந்த த்ரெட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து நைலான் த்ரெட்டு இருக்கு இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நைலான் த்ரெட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு பிராண்டெலாம் கிடையாது. சூயிங் த்ரெட்டில் கூட நம்மளுக்கு வந்து இந்த பிராண்டு வர்தமான் பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து B7000 க்ளூ. இது வந்து நமக்கு சீக்கிரமே ட்ரை ஆகிரும். அதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிப் ஸ்டோனுக்கு யூஸ் பண்ணணும், குந்தன் ஸ்டோனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேப்ரிக் க்ளூ இதுதான் நம்ம வந்து குந்தன் ஸ்டோனுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒயிட் பென்சில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேசிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறதுக்கு, மார்க் பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமே அழியாது, அதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் ஸ்டிக் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம், க்ளூ பண்ணிக்கலாம், என்னெல்லாம் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பீட்ஸில் வந்து இது 4 mmல டல் கோல்டு, பார்க்க கொஞ்சம் டல்லான கோல்டாக இருக்கும். இது வந்து 4 mm இதோட சைஸு. அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து இது 3 mm. இதுவும் டல் கோல்டில் ரவுண்ட் பீடில் 3 mm. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீடு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சுகர் பீடில் பார்த்திங்கன்னா ப்ரிஸோ பிராண்டு நல்ல குவாலிட்டியானது.
இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.